ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ரீமல் புயல் தாக்கம் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மணிப்பூர் உள்ளிட்டவை வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வங்கக்கடலில் உருவான ரீமல் புயல் மேற்கு வங்கத்தில் உள்ள சாகர் தீவுக்கும் வங்கதேசம் இடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் கரையை கடந்தது. புயல் கரையை கடந்த நிலையிலும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. அசாம் மாநிலத்தில் நகான், ஹைலகண்டி, கரீம்கஞ்ச், மேற்கு கர்பி உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் அதிகளவு மழை பாதிப்பை சந்தித்துள்ளன. கோலகட் மாவட்டத்தில் உள்ள தன்சிரி ஆற்றில் ஆபத்து அளவை விட அதிகளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பிரம்மபுத்திரா உள்ளிட்ட முக்கிய ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு இடங்களில் தண்டவாளங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மணிப்பூரிலும் கனமழையால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். தலைநகர் இம்பாலில் வெள்ள பாதிப்பில் சிக்கி தவிப்பவர்களை பத்திரமாக மீட்கும் பணியில் மீட்புப் படை வீரர்கள் ஈடுபட்டனர். இதனிடையே மிசோரம் மாநிலத்தின் ஐசால் மாவட்டத்தில் கல்குவாரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரித்துள்ளது. ஐசால் மாவட்டத்தில் 120 வீடுகள், பள்ளி கட்டடங்கள், தேவாலயங்கள் கனமழையால் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் தொடர் மழையால் ட்லாவுங் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 50 வீடுகள் நீரில் மூழ்கின. மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மிசோரம் அரசு தெரிவித்துள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.